அண்மை செய்தி. நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்திற்கு கூடுதல் கட்டணம் திரையரங்குகளில் வசூலிக்க கூடாது மற்றும் அனுமதியின்றி 6 காட்சிகள் திரையிடுவதை தடுக்க வேண்டும் ஆகியவை குறித்து சமூக ஆர்வலர் தேவராஜ் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். சமூக ஆர்வலர் தேவராஜன் அளித்திருக்கக்கூடிய புகாரில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? நடிகர் விஜயின் நடிப்பில் வருகிற 5ஆம் தேதி கோட் என்ற திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவானது தற்போது துவங்கியுள்ள நிலையில விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில தற்போது சமூக ஆர்வலர் தேவராஜன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக அந்த புகார்ல பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த திரைப்படத்திற்கு அரசு அனுமதித்த காட்சிகளை விட கூடுதலாக 7 காட்சிகள் வரை திரையரங்குகள் வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும், மேலும் இது மட்டுமின்றி அரசு அனுமதித்த விலையை விட திரையரங்குகள் உயர்த்தி கூடுதல் கட்டணம் பெற இருப்பதாகவும் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அந்த புகார்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதனை உடனடியாக நடிகர் விஜய் அவர்கள் இதனை கண்காணிப்புல ஈடுபட்டு இதற்கு உடந்தையாக செயல்படாமல் திரையரங்கு உறுப்பினர்களுக்கும் திரையரங்கு நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தல் வேண்டும் என அந்த புகார்ல தேவராஜன் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். மேலும் அரசு அனுமதித்துள்ள இந்த காட்சிகளை ஒளிபரப்புகின்றனவா, அரசு கூடுதல் நிர்ணயித்த இந்த திரையரங்கு டிக்கெட் விலையை உடனடியாக காவல் ஆணையர் தரப்புல அதிகாரிகள் இதை கண்காணிக்க வேண்டும் எனவும் அந்த புகார்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நடிகர் விஜய் படத்தை இந்த கோட் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில ஒரு சர்ச்சையாகவே இந்த புகாரானது பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.